என்னடி இந்த கசக்கிட்டு இருக்க கண்ணை போட்டு? தெரியல, கண்ணுலாம் ரொம்ப எரியுது. இதுக்குதான் சொல்றது, நைட்டு ஃபுல்லா உட்காந்துக்கிட்டு இப்படியே மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோ, கண்ணு எரியாம என்ன பண்ண உனக்கு? கண்ணு என்ன குழு குழுன்னா இருக்கும் உனக்கு? என்னன்னு தெரியல, வயிறு ரொம்ப வலிக்குதுப்பா. எந்த நேரமும் ஏதாவது தின்னுக்கிட்டே இரு, பின்ன வயிறு வலிக்காம என்ன பண்ண உனக்கு? சாப்பிட்டா வயிறு வைக்குமா? சாக்லேட் சாப்பிடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லடி. லேட் நைட்ல வந்து பீஸா பர்கர்னு ஆர்டர் பண்ணி தின்ற பாரு, அதுதான் பிரச்சனை உனக்கு, வயிற்று வலிக்கு. தெரியுதா? அது உனக்கு புரிய மாட்டேங்குது சொன்னா. ஆமா பா, 2 காலும் பயங்கரமா வலிக்குது. பின்ன இவ்வளோ ஷாப்பிங் போயிட்டு வந்தா கால் வலிக்காம என்னடி பண்ணும்? நீ ஒரு புடவை எடுக்கிறதுக்கே 10 கடை ஏறி இறங்குவ. இவ்வளோ பண்ணியிருக்கிறேன்னா அப்போ நான் எத்தனை கடை ஏறி இறங்கியிருப்ப? ஐயோ, கால் வலியோட நீங்க பேசுறது எனக்கு இன்னும் வலிக்குது. தயவுசெய்து கொஞ்ச நேரம் வாய முடுங்க, தெரியாம சொல்லிட்டேன் உங்ககிட்ட. கால் வலிக்குதுன்னு சொல்ற, கால் வலிக்கு என்ன ரீசன் சொன்னா உனக்கு கோவம் வருது? உனக்கு ரீசனை சொல்லாதீங்க, சொல்யூஷனை சொல்லுங்க, புரியுதா? ஏசப்பா கிட்ட வந்து 12 வருஷமா கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா பீரியட்ஸ் போயிட்டு இருந்துச்சு ஒருத்திக்கு. அவ வந்து ஏசப்பா கிட்ட சொல்ல கூட இல்லை, ஜஸ்ட் ட்ரெஸ்ஸை மட்டும் தான் தொட்டா. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவளை சரி பண்ணி நீ சமாதானத்தோட போன்னு அமுச்சு விட்டார். அட்லீஸ்ட் நீங்க சரி பண்ணலன்னா கூட பரவாயில்ல, என்ன சமாதானத்தோட இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தை கூட, நல்ல வார்த்தை பேசுறதே கிடையாது. நீ இப்படி பண்ண உனக்கு இப்படி ஆச்சு, நீ இப்படி பண்ண உனக்கு இப்படி ஆச்சு, அப்படிதான் சொல்றீங்க நீங்க. அவர் நினைச்சிருந்தானா அவர் ஏசப்பா கிட்ட வரும்போது அவர் சொல்லவே இல்லையே, நீ இந்த பாவம் செஞ்சுட்டம்மா, அதனால உனக்கு இந்த மாதிரி, உங்க அப்பா அம்மா இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கம்மா, அதனால உனக்கு இந்த மாதிரி நடக்குது, எதுவுமே சொல்லல. வந்தவளை சரி பண்ணி சமாதானத்தோட அனுப்புறாரு. உங்களுக்கு ஏன் அப்படி தெரிய மாட்டேங்குது தெரியல எனக்கு. இப்ப கால் வலியோட சேர்த்து தலைவலியும் வந்துருச்சு. இந்த ஏசப்ல எழுந்துரு, காஃபி சாப்பிடு. காஃபி சாப்பிட்டு முடிச்சோன்னா உனக்கு தைலம் தேய்ச்சி விட்றேன், தலைவலி சரியாயிடும். அப்புறம் கால்லையும் தேய்ச்சி விட்றேன், கால் வலியும் சரியாயிடும். சரியா? ஏன்னா கண்ணை போட்டு இப்படி கசக்கிட்டு இருக்க? காலையில வந்து ஒரு மாதிரி கண்ணு ரெட்டாகும். எரும மாடு ஐபேட் வச்சு நோண்டாதன்னு சொன்னா, ஐபேட நோண்டா பின்ன கண்ணு ரெண்டாதான் ஆகும். ஐபேட் பார்க்காதல எத்தோட சொல்றது? அடி பாவி, நம்மளுக்கு மட்டும் என்ன அட்வைஸ் பண்ணா, ரீசன் சொல்லாதீங்க சொல்யூஷன் சொல்லுங்கன்னா அந்த குழந்தைய அடிச்சு குழந்தையோட சமாதானத்தை கெடுத்துட்டு போறாப்பர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடின்னா சொல்லு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம ஒரு சின்ன ஸ்கிட் பார்த்தோம். அந்த ஸ்கிட்டில் நடந்தது போல தான் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்குது. அதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் பிரச்சனையே பேசி பேசி பிரச்சனையவே பெரிதாய் மாற்றி பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, அது நிமித்தமாய் மனதில் நிம்மதியும் சமாதானமும் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமான பேர். அந்த ஸ்கிட்டு பார்க்குறதுக்கு நமக்கு வேடிக்கையாக இருந்தால் கூட நம்மளில் நிறைய பேருடைய லைஃப் இன்றைக்கு அப்படி தான் இருக்குது. சமாதானத்தை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியவில்லை, சமாதானமாய் வாழ முடியவில்லை. இன்றைக்கும் அந்த சமாதானத்தை தேடுவதை குறித்து கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் நம்ம எப்படி சமாதானத்தில் வாழ்வது, சமாதானத்தை பெற்றுக்கொள்வது என்று கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேச போகிறார். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு வரும் பொழுது, ஜீவனுள்ள இந்த வார்த்தை எங்களுடைய ஜீவனற்ற சூழலில் அது ஒரு புது உயிரையும் புது ஜீவனையும் பிறப்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் செல்ல வேண்டிய வழிக்கு எங்களை வசனங்கள் திருப்பட்டும். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆவிக்குரிய அனுபவம் இந்த வசனத்தின் மூலமாய் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். நிறைய பேர் இந்த பிரச்சனையில் மூழ்கி போய் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தேவனால் கொடுக்க முடியும் என்பதை மறந்து விடுகிறார்கள். என்ற நிறைய பேர் ஜெபிக்க வரும் பொழுது, எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது,
நான் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. நான் அவங்களுக்காக ஜெபிப்பேன். ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்காக ஜெபிப்பேன். வசனங்களை மேற்கோள் காட்டி கர்த்தர் இப்படி உங்களை நடத்துவார் என்று சொல்லுவேன். அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டுட்டு, ஆலோசனையெல்லாம் கேட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் ஆனால் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன சொன்னாங்களோ அதையே தான் திரும்பியும் ரிப்பீட் பண்ணுவாங்க. அது ஒரு சண்டே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வருகிற வாரத்திலும் அதுக்கப்புறம் வருகிற ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எப்போதெல்லாம் சந்திக்கிறோனோ அப்பொழுதெல்லாம் அந்த பிரச்சனையவே முதல்ல எப்படி அவங்க பேசுனாங்களோ அப்படியே அவங்க பேசுகிறத நான் பார்த்துருக்குறேன். அப்போ என்ன நடக்குது, எவ்வளவுதான் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தீர்வுகளை ஆண்டவர் கொடுத்தாலும் அவர்கள் அந்த சொல்யூஷன்ஸையோ அதை தீர்க்க வல்ல ஆண்டவரையோ முழுமனதாய் விசுவாசிக்காமல், நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்க ஆலயத்துக்கு வராதவங்க இல்லை, ஜெபிக்காதவங்க கிடையாது. அவங்க ஆலயத்திற்கு வந்தாலும் ஜெபித்தாலும் கர்த்தர் கொடுக்கிற தீர்வுகளை பெற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இட் இஸ் டூ குட் டு பி ட்ரூ அப்படின்னு. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்வார்ன்றது ரொம்ப கேட்கறதுக்கு பயங்கர மலைப்பாய் பிரமிப்பாக இருக்குது, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடையும் அவருடைய செயல்களையும் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வைத்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்போ இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, எந்த பிரச்சனையை குறித்து பேசுகிறார்களோ, எந்த பிரச்சனையை மிகைப்படுத்துகிறார்களோ அந்த பிரச்சனை அவர்களை விட்டு ஓய்வதே இல்லை. அவங்க தேடுகிற நிம்மதியும் சமாதானமும் அவங்களை அடைவதே கிடையாது. ஹல்லேலூயா. தற்காலிகமாக சில நேரங்களில் அவங்க சில புலம்பலை புலம்பி சில பேருடைய அனுதாபத்தை பெற்றுக்கொண்டு சில இடத்துல டெம்பரரியாக கிடக்கிற சில தீர்வுகளை பெற்றுக்கொண்டு கொஞ்ச நேரத்திற்கு அமைதி ஆனவர்களைப் போல இருந்தாலும் அவர்களுடைய ஆவியில் ஆத்துமாவில் ஒரு இளைப்பாறுதல் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. நிறைய பேர் பிரச்சனையே பார்த்து, சூழ்நிலைகளே பார்த்து, பிரச்சனையை உண்டாக்குகிற மனிதர்களையும் அவங்களால் கட்டுப்படுத்த முடியாத தங்களுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தே பயந்து போய் அதையே பேசி கொண்டிருந்து அதையெல்லாம் அடக்க வல்ல ஒரு கர்த்தர் இருக்கிறார், தன்னுடைய வாழ்வினையே மாற்ற வல்ல தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை மறந்து போகிறார்கள். அப்படி சில நேரங்களில் கர்த்தர் பேசினாலும் அந்த வார்த்தைக்கு செவிமடுக்க மறுக்கிறார்கள். அதனுடைய ரிசல்ட் தான் தே கான்ஸ்டன்ட்லி லிவ் இன் பீஸ்லெஸ்னஸ். நான் இப்படி போய்கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இந்த சமாதானத்தை எப்படி பெறலாம் என்று சொல்லி கொடுக்கிறது, அதை தான் இன்னைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன். 2-3 குறிப்புகளை நான் சங்கீதம் 34ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு நான் பேச போகிறேன். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 11லிருந்து 14 வரை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். அதிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா எழுதுகிற ஒரு சங்கீதம். அவன் ஒரு ஆகீஷ் என்ற ஒரு ராஜா, அகிமலேக்கன் என்று சொல்லி அவனுடைய ஃபேமிலி நேம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜாவுக்கு முன்னாடி அவன் அடைக்கலமாய் போய் நிற்கிறான். சவுலுக்கு பயந்து ஓடுகிறான். இந்த ஒரு எதிரி நாட்டு அரசன் எனக்கு அடைக்கலம் கொடுப்பான் என்று நம்பி ஓடுகிற நேரத்தில் அங்கே போய் நின்று பார்த்தீங்கன்னா எல்லாரும் திடீர்னு தாவீதை கரம் நீட்டி சொல்கிறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இந்த தாவீதை குறித்து தானே எல்லாரும் பாடினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி ஆகுது அப்படின்னா, ஒரு எதிரி நாட்டுடைய ஒரு சாம்பியனான ஒரு போர் வீரன் இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறான். அப்படின்றப்போ அவனை கைப்பற்றினா விட மாட்டாங்க, அவனை கொன்று போடுவதை பெரிய ஸ்லாக்கியமாக நினைப்பாங்க. இப்போ தாவீதுக்கு உயிர் பயம், என்ன செய்வதுன்னு தெரியாமல் அந்த ராஜாவின் முன்னாடி பைத்தியக்காரனை போல நடிக்கிறான்.
அப்போ இந்த ராஜா அவனை கூட்டிகிட்டு வந்தவங்களாம் திட்டி இவனை தன்னுடைய சமூகத்தை விட்டு துரத்தி விடுகிறான். அப்படி துரத்தி விடப்படும் பொழுது அவன் திரும்ப வந்து தன் ஜீவனை காப்பாற்றி கொண்டு வந்து தன்னுடைய கூட இருக்க தன்னுடைய போர் சேவர்களோடு அந்த டீம் மெம்பர்ஸோடு அவன் பேசும் பொழுது தான் இந்த சங்கீதம் எழுதப்படுகிறது. தன்னுடைய அது ஒரு வெட்கமடைஞ்ச ஒரு அனுபவம். இவ்வளோ மகத்துவமான அபிஷேகத்தை பெற்ற ஒரு ராஜா இன்னொரு ராஜா முன்னாடி பைத்தியக்காரனை போல நடித்து உயிர் பிழைச்சி வந்தது ஒரு அவமானத்திற்குரிய செயலாக இருக்கிறது. அப்போ தான் தாவீது ராஜா வந்து தன்னுடைய எல்லா மக்களையும் கூட்டி வைத்துட்டு இந்த சங்கீதத்தை பாடுகிறார். அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், நான் அவரை நோக்கி பார்த்தேன். அவர் தான் சொல்கிறார், அவரை நோக்கி பார்க்குறவங்க முகங்கள் பிரகாசம் அடையும். அவருக்கு பயந்தவர்களே அவருடைய தூதன் சூழ பாளையம் இறங்குகிறான். சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நம்புகிறவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது தான் இந்த ஒரு 3 காரியத்தை அவர் தன்னுடைய கூட இருக்கிற மக்களுக்கு எடுத்து உரைக்கிறதை பார்க்கிறோம். எதுக்காக அப்படின்னா, சமாதானத்தை எப்படி நீ பெற முடியும் என்பதற்கு ஆதாரமாய் சில காரியங்களை சொல்லுகிறார். முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, அவர் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை குறித்து சொல்லுகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதாவது நம்ம போர் வீரர்களாக இருக்கலாம், நம்ம செல்லும் இடமெல்லாம் ஜெயம் கிடைக்கிறவர்களாக இருக்கலாம், நம்மை கண்டு பெரிய பெரிய படைகள் கூட அஞ்சுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இவ்வளோ இருந்தாலும் நீங்கள் சமாதானத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சமாதான குறைச்சலை உண்டு பண்ணுகிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையை விட்டு எடுத்து போட வேண்டும் என்பதை தாவீது கற்றுக் கொடுக்கும் பொழுது முதல் காரியமாய் இதை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த நான் சொல்கிற 3 குறிப்பிலையும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத தாவீது விளக்கி சொல்கிறத பார்க்குறோம். ஸோ முதல் காரியம் வசனம் 11 இப்படி பார்க்குறோம். அவர் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, உங்களுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளையும் அவர் உங்களுக்கு பாராட்டுகிற தயவையும் திறந்த வாசலும் அடைகிற வெற்றியையும் ஒரு நாளும் கிராண்டடாக எடுத்துக்காதீங்க. ஒரு நாளும் அதை நீங்கள் சாதாரணமாய் எண்ணி விடாதீர்கள், அதை அசட்டுத்தனமாய் விட்டு விடாதீர்கள் என்று தாவீது முதல்ல சொல்லுகிறார். நெவர் டேக் யுவர் காட் அண்ட் ஹிஸ் கிரேஸ் ஃபார் கிராண்டட். நீ அடைந்த வெற்றி, நீ எங்கே போனாலும் உன்னுடைய எதிரிகள் உன்னை பார்த்து கலங்குகிற கலக்கம், இதெல்லாம் உங்கள் பலத்தினால உங்களுடைய சௌரியவானுடைய சத்துவத்தினால ஏற்படவில்லை. இது கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வெற்றி அப்படின்னு அவர் சொல்லிட்டு, நீ நல்லா ஜெயித்து வாழ்ந்திருக்கிற நாட்களில் கர்த்தருக்கு பயப்படாமல் மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு, டோன்ட் டூ எது தெரியுமா, நீ ஆண்டவரை கிராண்டடாக எடுத்துக்காத, ஆனால் யூ ஹாவ் டு டூ, நீ செய்ய வேண்டியது என்னென்னா கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்துரு. அவர் அக்கிரமம் உன்னுடைய பாவங்களுக்கு உன்னை தண்டிச்சிருவார், உன்னுடைய வாழ்வை அற்று போக பண்ணுவார். அந்த பயத்தை குறித்து இங்கே போடப்படவில்லை. பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர், மிகவும் பயபக்திக்கு உரியவர் என்ற உணர்வை உன் உள்ளத்திலிருந்து எடுத்து போடக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். ஹோலினஸை காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு ஆள். அதனால் அந்த பரிசுத்தத்தையும் அந்த பயபக்தியையும் உன்னை விட்டு எடுத்து போடாத. எவ்வளோ மேன்மைக்கு போனாலும் எவ்வளோ வெற்றிகளை அடைந்தாலும் அவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் பயந்துரு. பயத்தோடும் நடுக்கத்தோடும் பயபக்தியோடும் மரியாதையோடும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தோடும் அவரை நீ நடத்து. அதுதான் உனக்கு சமாதானத்தை கொண்டு வரும் என்று அவர் உரைக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்கிற
இருக்கிறபடினால நிறைய நேரங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஒரு நீண்ட தருணத்தையும் அவருடைய மிகுந்த அமைதியையும் ஆண்டவர் நம்ம மேலே இருக்கிற பொறுமையும் நமக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ள ட்ரை பண்ணுறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாய் அப்படியே பாதுகாப்பும் பிரசனமும் நிறைஞ்சதாக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர வேண்டும். அல்லேலூயா. அப்படியே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அங்கே தான் ஞானம் ஆரம்பிக்கிறது. ஞானம் உடையவன் எதை வேணாலும் அவனால் சாதிக்க முடிகிறது. தேவ ஞானம் எங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் தான் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அதனால் முதல் காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தது தாவீது தன்னுடைய கூட இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அடுத்த ரகசியம் 13வது வசனத்தில் இப்படி போடப்பட்டிருக்கிறது. நீ எதை செய்யக்கூடாது அப்படின்னா, உன்னுடைய நாவுகளையும் உன்னுடைய உதடுகளையும் இஷ்டம் போல பயன்படுத்தக்கூடாது. இஷ்டம் போல பயன்படுத்தக்கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, உன் நாவை கபட்டு வசனிப்புக்கும் பொல்லாத செய்கைகளுக்கும் விலக்க வேண்டும். நல்லா கவனிங்க. நீ என்ன செய்யணும் அப்படின்னா, பொல்லாப்புக்கும் மாயைக்கும் கெட்ட வார்த்தைகளுக்கும் சபித்தலுக்கும் துரோகம் பேசுவதற்கும் புறம் பேசுவதற்கும் தேவதூஷணம் சொல்வதற்கும் பெருமை பாராட்டுவதற்கும் இந்த நாவுகளை உதடுகளை பயன்படுத்தாதபடிக்கு ஜாக்கிரதையோடு நீ காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நாவை கேர்லெஸ்ஸாக பயன்படுத்தக்கூடாது. தாவீது அழகா சொல்றார், உன் வாழ்க்கை நீடித்திருக்கணுமா, நீ இருக்கிற இடத்துல நன்மையாய் நீ வாழணுமா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி எப்போ வேணா பேசலாம், என்ன வேணா பேசலாம், நீ நினைச்சதை பேசலாம், கெட்ட வார்த்தைகளை பேசலாம், கர்ஸ்ஃபுல்லான வேர்ட்ஸு, சபிக்கிற வேர்ட்ஸு, தவறான வார்த்தைகளை சரளமாக இந்த உலகத்தார போகிற பேசலான்ற அந்த ஒரு அசட்டுத்தனத்திற்கு உங்களை வெற்று போட்டுறாதீங்க. நம்ம கர்த்தருடைய ஜனம், நம்ம நாவுகள் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய பேசுறது சரியாக இருக்கணும், நம்முடைய வார்த்தையை எல்லாரும் கனம் பண்ணுற அளவுக்கு கிருபை உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு, கபட்டு வார்த்தைகளுக்கு, கபட்டு வசனிப்புக்கு, தீமையான காரியங்களுக்கு உன் நாவை விலக்கு. புறம் பேசாத, பெருமையாய் உன்னை குறித்து எண்ணி விடாத, ஆண்டவரை குறித்து தூஷணமாய் பேசுகிறாத, உன் அயலானை உனக்கு தெரியாத காரியங்களை சொல்லி இன்னொருத்தர் முன்னாடி பேசாத, ஒருத்தருடைய முதுகுக்கு பின்னாடி பேசாத, புறம் பேசாத, கோள் சொல்லி பிராண சிநேகிதனை பிரிக்க ட்ரை பண்ணாத, இல்லாத ஒரு காரியத்தை பெரிதுபடுத்தி ஒரு குடும்பத்தை பிரிக்க எண்ணாத, இந்த ஈவில், இந்த டிசீட்டுக்கு உன்னை விலக்கு அப்படின்னு அவர் கற்றுக் கொடுக்கிறார். நல்ல கவனித்து பார்த்தீங்கன்னா, the wicked have no peace அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அப்போது யாருடைய வாயில துன்மார்க்கமும் தீமையும் கபடும் புறப்படுகிறதோ அவனுடைய ஜீவன் துன்மார்க்கமாக இருப்பதனால, அவனுடைய எண்ணங்கள் சரியாக இல்லாதனால அவன் எதை பேசுகிறானோ அதையே அடைகிறான். அல்லேலூயா. துன்மார்க்கம், அவனுக்கு சமாதானமே இல்லை. ஆனால் பாருங்க, கர்த்தரை நம்பி சத்தியத்தை பேசி கர்த்தர் ஒருவருக்கே பயந்து வாழ்கிற யாராக இருந்தாலும் அவன் பரிபூர்ண நன்மையும் தன் தேவனிடத்திலிருந்து சமாதானத்தையும் பெறுகிறான். அப்போ இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய 2வது காரியம், எந்த காரணத்தை கொண்டும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேர் உங்கள் பிள்ளைகளை ஒரு கோவத்தில் எதோ சொல்லி திட்டிடுறீங்க. அல்லேலூயா. சில நேரம் உங்களையே நீங்கள் கடிந்து கொள்கிறீர்கள். சில நேரம் சாவுக்கு ஏதுவான சிலவற்றை பேசுகிறீர்கள். நான் இல்லைன்னா தான் உங்களுக்கு தெரியும், நான் செத்தா என்ன பண்ணுவீங்க, இப்படின்லாம் நம்ம பேசிடுறோம். இதெல்லாம் தவறு. அல்லேலூயா. மற்றவங்களை குறித்து பேசுகிறதோ, உங்களையே நீங்கள் பேசிக்கொள்வதோ, உங்கள் குடும்பத்தினரை ஏசுவதோ பேசுவதோ, தவறான காரியங்களை சொல்வதோ ரொம்ப தவறு. இந்த ஈவலுக்கு, இந்த டிசீட்டுக்கு உங்களை இன்றைக்கி விலக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். நன்மையை செய், தீமையை விட்டு விலகு. அல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களை பேசுவதை நிறுத்து, நன்மையானவைகளை பேசு. தேவ வசனம் என்ன சொல்கிறதோ அதை பேசு. நான் முன்னாடியே சொன்னேன், நிறைய பேர் பிரச்சனையை தான் பெருசுப்படுத்துவாங்க.
டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, டாக்டர் இப்படி சொல்லிட்டார். அந்த டாக்டர் சிட்டிலேயே பெரிய டாக்டர், அவர் சொல்லிட்டா அது யாருமே மாற்றவே முடியாது, அவ்வளோ பெரிய ஆள். அதை தான் சொல்லிகிட்டே இருப்போமே தவிர, இந்த சூழ்நிலையில் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நானே உன் பரிகாரியான ஆண்டவர். மருத்துவரால் முடியாததை கர்த்தருடைய ரத்தம் நமக்கு முடித்து கொடுக்கும். அப்போது இன்றைக்கி நம்ம பேசுறது எதை பேசணும் அப்படின்னா, அவ்வளோ பெரிய டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டார்ன்றது பேசக்கூடாது. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை குணப்படுத்த வல்லவர் என்று பேச கற்றுக்கொள்ள வேண்டும். உன் நாவுகள் சரியாக இருக்கும் என்றால், உன் வார்த்தைகள் ஜீவனுடையதாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறதா இருக்கும் என்றால், நான் சொல்கிறேன், உங்களுக்கு சமாதானம் நிறைவாக இருக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் 14ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, நீ சமாதானத்தை தேட வேண்டும். ரொம்ப முக்கியம், சமாதானத்தை தேட வேண்டும். இதை செய் அப்படின்னு சொல்கிறாரு. மறைமுகமாக நீ செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, எந்த சூழலிலும் பழி வாங்குவதையும், இருதயத்தில் கசப்பை வளர்த்து அந்த கசப்பு பழி வாங்குகிற எண்ணமாக, கோபமாக, தீராத ஒரு துரோகம் விளைவிக்கிற எண்ணமாக உனக்குள்ள உருவாவதை நீ தடுக்க வேண்டும். சிலரை நினைத்தால், சில சூழ்நிலைகளை நினைத்தால், சிலர் உங்களுக்கு இழைத்த துரோகங்களை நினைச்சா ரொம்ப கசப்பு வந்துடும். கை நரம்பெல்லாம் துடிக்கும், ஏதாவது செய்யணும், இப்படி பண்ணிட்டாங்களேன்னு தோணும். ஆனால் தாவீது ராஜா சொல்கிறாரு, நீ சமாதானம் உடையவனாய் வாழணும் அப்படின்னா இந்த எண்ணத்தை விட்டுரு. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆமென். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் இந்த சூழ்நிலையின் நடுவில், இவ்வளோ கசப்பும் இவ்வளவு மன்னிக்க முடியாத இருதயத்தையும் சுமந்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல நின்று, இப்போ நான் சமாதானத்தை எப்படி தேடுவது என்று சிந்தித்து சமாதானத்தை தேடு. அதை தான் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை அன்னைக்கு நீ சமாதானத்தை தேடுவதற்கு உங்களுக்கு தேவை நீங்கள் கொடுக்க வேண்டிய மன்னிப்பாக இருக்கலாம். அன்னைக்கு சமாதானத்தை அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்கள் எண்ணங்களை எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வச்சுட்டு வசனத்தை தியானிப்பதாக இருக்கலாம். இப்படி சமாதானத்தை அடைவதற்கு நீங்கள் யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கலாம், ஏதோ ஒன்று கொடுத்து முடிக்க வேண்டியிருக்கலாம், இல்லை உழைக்க வேண்டியிருக்கலாம். ஆனால் சமாதானத்தை அடைய என்ன செய்யணுமோ அதை செய் என்று ஆண்டவர் இந்த தாவீது சொல்லுகிறதை பார்க்குறோம். ரொம்ப அழகாக ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள், கிங்டம் பிரின்சிபல்ஸை சொல்லும் பொழுது ஒரு பிரின்சிபல் அவர் சொல்கிறாரு, நீ தேடினால் கண்டடைவாய். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நீ தேடினால் கண்டடைவாய். அப்போ இங்கே தாவீது சொல்கிறாரு, நீ சமாதானத்தை தேடு. இன்னைக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லை என் வீட்டில், எங்கே திரும்பினாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் எனக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை, ஏண்டா வீட்டுக்கு வரோன்றிருக்கு, ஏண்டா வேலைக்கு போகிறோன்றிருக்கு. அப்படி நிம்மதியற்ற சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிற காரியம், இந்த சூழ்நிலையில் மத்தியில் இருந்து சமாதானத்தை தேடு. சமாதானத்தை தேடு. ஏனென்றால் நீ எதை தேடுகிறாயோ தேவன் அதை நீ காணும்படி செய்வார். துரோகத்தையும் பழிவாங்குதலையுமே உன்னுடைய நோக்கமாய் கொண்டு அதற்கே உங்கள் ஓட்டம் இருந்து அதையே தேடுவீர்கள் என்றால் அதை தான் நீங்களும் கொடுப்பீர்கள், அதை தான் நீங்களும் பெறுவீர்கள். ஆனால் சமாதானத்தை தேடி அந்த சமாதானத்தை அடைவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு உங்கள் உள்ளம் நாடும் என்றால், நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்பதை காட்டிலும் மிகுந்த சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா நீ தேடுவதை நீ கண்டடைவாயின்னு வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறார், சமாதானத்தை தேடி அப்படின்னு அதோட நிறுத்தலை. அவர் சொல்கிறார், சில நேரம் சமாதானத்தை தேடி அதை அடைய முடியலன்னா சோர்ந்து போயிடாத, அதை தொடர்ந்து போய் பிடித்துக்கொள். யூ சேஸ் ஆஃப்டர் த பீஸ். அதாவது என்ன சொல்கிறாரு, அந்த சமாதானம் உன் லைஃப்பில் வருவதற்கு என்னென்னலாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியிருக்கோ அதை விடாமுயற்சியோடு செய்துட்டே இரு. தினம் தினம் மன்னிக்க வேண்டியிருக்கா, தினம் தினம் மன்னி. அல்லேலூயா. சமாதானம் உனக்குள்ளே தங்குவதற்கு உன் வாழ்க்கையின் பாணியவே மாற்ற வேண்டியிருக்குதா, மாற்று. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதோ அது கீழ்ப்படி. அப்பொழுது அந்த நிறைவான சமாதானம் உங்களை நிரப்பும். இன்றைக்கும் கூட தேவ பிள்ளைகளே, நீங்கள் சமாதானத்தை தேடி அதை கண்டுபிடிக்க முடியாமல்
சோர்ந்து போனவர்களாய் இருப்பீங்க அப்படின்னா இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு நேராய் அனுப்புகிறார். நீ சமாதானத்தை தேடினால் அதை பிடித்து கொள்வாய். சமாதானத்தை தேடினால் அதை பிடித்து கொள்வாய். அதனால் நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு பயந்து வாழ பழகி கொள்ளுங்க. ஆண்டவருடைய கிருபைகளை, அசாதாரணமான அன்பை நீங்கள் அசட்டையா எண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு பயந்து அந்த பரிசுத்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்துருங்க. ரெண்டாவது, உங்கள் நாவுகளை பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி தேவையில்லாத வார்த்தைகளை, எதிர்மறையான நெகட்டிவான காரியங்களை, சாபமான காரியங்களை பேசுவதையும் அந்த எதிர்மறையான எண்ணங்களை மிகைப்படுத்தி காட்டுவதையும் விட்டு விட்டு வசனம் என்ன சொல்லுதோ அதை பேசு. அந்த ஜீவனை பேசு. அந்த ஜீவன் உங்களை ஒன்று தொடும், சமாதானம் நிரப்பும். அது மட்டும் இல்லை, சமாதானத்தை தேடி போங்க. சமாதானத்தை விடாமுயற்சியாக தேடி அதை பிடித்து கொள்ளுங்க. சமாதானத்தின் உருவாய் வந்த இயேசு சுவாமி உங்கள் வாழ்க்கையை சமாதானத்தினால் நிரப்புவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானம், அந்த சமாதானத்தை தேடி அதை பிடித்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த சமாதானத்தின் உருவாய் வந்த ஆண்டவர் உங்கள் உள்ளங்களையும் உங்கள் இல்லங்களையும் தன்னுடைய மிகுந்த சமாதானத்தினால் இப்பொழுது நிரப்புவாராக. கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரை, இன்றைக்கு யாரெல்லாம் என் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, வாழ்க்கையே கசப்பாக இருக்குது, நான் ஒரு செகண்டு கூட சந்தோஷமாக இருக்க முடியல, நிம்மதியாக தூங்க முடியலன்னு சமாதானம் இல்லாமல் இருக்கிற யாராக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரே உங்கள் கிருபையின் கரங்கள் அவங்க மேலே வரட்டும். இன்றிலிருந்து அவங்க வாழ்க்கைகள் மாற ஆரம்பிட்டும். அந்த துரோகமான எண்ணங்கள், கசப்பான எண்ணங்கள் எல்லாம் அவங்க உள்ளத்தை விட்டு எடுத்து போடட்டும். அவங்க வாயின் வார்த்தைகளை அவங்க ஜாக்கிரதையாய் ஆண்டவரை அனுசரிக்கட்டும். ஆண்டவரை, இன்றைக்கும் அந்த சமாதானத்தை அவர்கள் தேடும் பொழுது சமாதானத்தின் உருவாய் வந்த நீர் உம்முடைய ஷாலோம் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறது மட்டும் இல்லை, சமாதானத்தின் உருவான நீர் இவர்கள் வாழ்க்கையில் பிரசன்னமாக இருக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அல்லேலூயா. அவர்கள் தேடுகிற நிம்மதி இந்த இயேசுவில் தான், அவர்கள் தேடுகிற சமாதானம் இந்த இயேசுவில் தான் என்று உணர்ந்து உங்கள் பாதத்தை பிடித்து கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கர்த்தர் பதில் செய்வீராக. கிருபையாய் இறங்கி பதில் கொடுப்பீராகன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் உள்ளங்களை அந்த சமாதானத்தினால் நிரப்பியிருப்பார் நான் நம்புகிறேன். அல்லேலூயா. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியத்தின்படி செய்தால், வாழ்ந்தால் சத்தியம் நம்மை விடுவித்து விடும். ஸோ நீங்கள் சத்தியத்தை கேட்டிருக்கீங்க. நம்ம செய்வதை ஆண்மையானுடைய ஒத்தாசையோடு செய்ய ஆரம்பித்தா போதும், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். சமாதானம் நிச்சயமாக உங்களை நிரப்பியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய சாட்சிகளையோ ஜெப விண்ணப்பங்களையோ எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.